ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இனி யாரெல்லாம் உனக்காக போராடணும்? எல்லாரும் எதுக்காக போராடிட்டு இருக்காங்க? ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வரணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்களா? 7 கும்பிடு போடுறாங்க, இதோட போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. பீகார பாத்தியா, உத்தரப்பிரதேச பாத்தியா, குஜராத்தை பாத்தியா, அங்க பாத்தியா, இங்க பாத்தியா, அதெல்லாம் விட தமிழ்நாடு எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த வியாக்கியானத்தை அவங்க பலரும் பேசி நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பீகார்ல நீ போய் பாத்தியா? பீகார் போக்குவரத்து கழகம் தான் அவன் பேர் போட்டு வச்சிருக்கான். பீகார்ல இதுக்கும் பீகார்ல இருக்க ஒருத்தன் கூட டிக்கெட் எடுக்க மாட்டான். அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே பென்ஷன் ஸ்கீமையும் அதே மத்த பெனிஃபிட்களையும் எங்களால இந்த மாதிரி போக்குவரத்து ஊழியர்களுக்கும் எங்களால கொடுக்க முடியாது. அவங்க போக்குவரத்துங்கிறது ஒண்ணு ஒரு துறை கிடையாது, அது வெறும் ஒரு கழகம் தான். அதனால எங்களுக்கு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு, நம்மளுடைய ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு ஒரு கோர்ட்டுக்கு ஒரு பதில் கொடுக்கும்போது கோர்ட் அந்த ஜட்ஜு கேட்கிறாரு. அப்படி இருக்கும்போது எந்த ஸ்டாலினுக்காக, எந்த உதயநிதிக்காக தமிழ்நாடுங்கிற பேரை நீங்க போட்டுக்கிறீங்க உங்களோட வாகனத்தை? 4 முனை போட்டி 5 முனை போட்டின்னு எவ்வளோ போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கிறானே, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அந்த அரசு ஊழியர்கள் யாரை கூப்பிட்டு போராட்டம் பண்ணாங்க? எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு அவங்க தலைமையில போராட்டம் அறிவிச்சாங்களா? கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கிறாரே புதுசா கட்சி ஆரம்பிச்சு பனையூர்ல படுத்து தூங்கிட்டே இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு அந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்களா? அவர் எப்படிப்பா போராட்டம் 10 மணிக்கு போராட்டம் அறிவிச்சாருன்னா அவர் அவ்வளவுதான், அது நைட் 8 மணிக்கு தான் வருவார். அப்போ அவரையும் கூப்பிடல. அவங்க செந்தமிழன் சீமான் அவர்களை கூப்பிட்டு தான் அந்த போராட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியுது அடுத்தது யாரு வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தை பாரதியாரோட கவிதையிலிருந்து வந்த வார்த்தை. அதையும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியது இருந்து, அப்படி அந்த வார்த்தையை எடுத்தா இவங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு விழா நடத்துறாங்க. அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற விழா நடத்துறாங்க. அந்த விழாவுக்கு இவங்க யாராச்சும் ஒரு இஸ்ரோ நல்லா படிச்சு சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு வருவாங்க. சத்துணவு சாப்பிடக்கூடிய அந்த பையன் செவுரு கீழே விழுந்து, அந்த கல்லூரி ஸ்கூலோட செவுரு கீழே விழுந்து அந்த பையன் மண்டை உடஞ்சு செத்துப்பான். செவுரு அப்படியே மண்டையில விழுந்துருச்சு. இவ்வளவு பெரிய செவுருப்பா அப்படியே மண்டையில உட்காந்து சோறு தின்னுட்டு இருக்க பையனோட செவுத்து மண்டையில விழுந்து அந்த சாக. இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? அதை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு 300 குழந்தைகள் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கூலுக்கு போற வழி இல்லாம ஆத்த கடந்து தான் அந்த ஸ்கூலுக்கு குழந்தைகளா போயிட்டு இருக்காங்க. வேற ஏதோ மாநிலத்திற்பாங்க இவங்க சொல்லக்கூடிய இந்த பீகாரோ உத்தரப்பிரதேசோ அந்த மாதிரியான மேகாலயோ அந்த மாதிரி மாநிலம் இல்ல, நம்மளுடைய தமிழ்நாட்டுல அந்த ஒரு குழந்தைகள் அந்த ரோட்டை கடக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு பாருங்க. இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அன்னைக்கு கேட்கறா, எப்பா வட மாநிலத்த தொழிலாளர்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுத்தா அது நம்மளுடைய மாநில சுயாட்சிக்கு ஆபத்தா போயிடாதா அப்படின்னு சொல்லி கேள்வி நம்ம எழுப்பும் போது ஏடிஎம்கே அமைச்சரே, முன்னாள் அமைச்சர், ஏடிஎம்கேவோட முன்னாள் அமைச்சர் சொல்றாரு, வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, அப்செக்ஷனும் கிடையாது. வட இந்தியர்கள் இங்க வேலை செய்ய வராங்க, அவங்களும் இந்தியாவில தான் இருக்காங்க, இந்திய தேசியம் பேசிட்டு இருக்கிறானுங்க. பீகார்கார எதற்காக என்னோட ஊருக்கு வந்து ஓட்டு போடணும்? ஏன் பீகார்கார அவன் வீட்டுல அவனோட எலெக்ஷன், அவன் ஸ்டேட்ல போய் அவன் எலெக்ஷன் கண்டெஸ்ட் போட மாட்டானா? இங்க வேலை செய்ய தானே வரானுங்க பீகார்காரங்க. அவங்களுக்கு எதற்காக வாக்குரிமை வேணும்? வேலை செய்ய வந்தீங்கன்னா வேலையில பாதுகாப்பு கேளு, சம்பள உயர்வு கேளு, சம்பளம் உன்னுடைய வேலையில உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை கேளு, உன்னோட அடிப்படை வசதிகளை கேளு, ரேஷன் கேளு, நீ எல்லாமே கேளு. வாக்குரிமை எதற்காக கேட்கிற? அப்போ இந்த தமிழ்நாட்டோட அரசியலை நான் தீர்மானிக்கணும், நீ முடிவு பண்ற. எதற்காக அந்த முடிவு நீ எடுக்கணும்? பீகார்காரனாகட்டும் வேற எந்த மாநிலத்தவனா இருந்தாலும் சரி, இந்த மாநிலத்துல தான் நான் இருக்க போறேங்க, இனி என்னுடைய பரம்பரையே தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுதுங்கிற முடிவு எடுத்தீங்கன்னா நீ வா இரு, இங்க அரசியல முடிவெடு. அது நம்ம மாற்று கருத்து சொல்ல. நீ வர்ற 2 வருஷம் வேலை செய்யற இங்க ஓட்ட போட்டு மறுபடியும் 2 வருஷம் அங்க போறேன்னா எதுக்கு உனக்கு அந்த ஓட்டு? குறைந்தபட்சம் 15-20 வருஷம் தமிழ்நாட்டுல இல்லாம யாருக்கும் வாக்குரிமை கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினர் நாங்க கூடிய ஒரு கோரிக்கை. பிஜேபியில எப்படி பல சங்கு பரிவார இயக்கங்கள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி பிஜேபியோட உண்மையான ஒரு அரசியல் இயக்கமா ஏடிஎம்கே மாறிடுச்சு. இதான் உண்மை. மக்கள் கட்டாயமா இந்த தேர்தல் அவங்க 100% புறக்கணிக்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு என்ன சொல்றது, எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் முதுகெலும்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா மாட சூடு சொன்னேன்னு இருந்தா அண்ணாமலை என்ன சொன்னாரு? ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி அப்படின்னாரு. அப்ப ஏற்பட்ட சொன்ன அண்ணாமலைய நீ பதவியை மட்டும் நீக்கிட்டு அதே பிஜேபி கூட்டணி போற அந்த நிலைப்பாடு மாறிடுச்சா?
செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனது காரணமே யாரு? அண்ணாமலை தான் அந்த பேப்பர்ல எடுத்து வெளியிட்டு ஜெயிலுக்கு அனுப்பினாப்படி. ஆனா செந்தில் பாலாஜி வழக்கு உள்ள போனார்ல, அவர் உள்ள போகும்போது டிஎம்கே மினிஸ்டர். ஆனா அவர் உள்ள போனது எதுக்காகனா ஏடிஎம்கே ஆட்சியில அவர் பண்ண முறைகேடுக்காக தான் உள்ள போயிருக்காரு. இதை மறுத்து பேச முடியுமா? பிஜேபி காரன் மறுத்து பேச முடியுமா? அண்ணாமலை தான் அந்த பேப்பர் ரிலீஸ் பண்ணாரு. அப்ப அதே எந்த ஏடிஎம்கே இருந்து செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாரோ அதே ஏடிஎம்கே கூட நீ கூட்டணி போற. எடப்பாடி பழனிசாமி கமிஷன் தராமதான் செந்தில் பாலாஜி அவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சாரா? இல்ல. தாவேகா தொண்டர்களுக்கு இருக்க பெரிய போராட்டமே என்ன அப்படின்னா, நம்ம இத்தனை தமிழ்நாடு மக்கள்லாம் ஒரு பக்கம் போராடிட்டு இருந்தா தாவேகா தொண்டர்கள் மறுபக்கம் போராடிட்டு இருக்காங்க. என்ன போராட்டம் அப்படின்னா, ஒருத்தர் என்னன்னா விஜயோட வண்டியை போய் மறிச்சு மாவட்ட செயலாளர் பொறுப்பு எனக்கு வேணுங்க, இன்னொருத்தர் காசு வாங்கிட்டு பொறுப்பு போறாங்கன்னு சொல்லி கட்சி அலுவலகத்துல இந்த மாதிரி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவனோட சொந்த கட்சி அலுவலகத்துக்குள்ள போய் மாவட்ட செயலாளர் எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க தாவேகா தொண்டர்கள். சுத்தி போராட்டமா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர் விஜய் கூட சேர்ந்து போட்டோ எடுத்தாரன்னு சொல்லி அவங்களுடைய ஏதோ ஒரு பாலியல். அப்போ மலை மாடுகளுடைய அந்த மேய்ச்சல் நில மீட்புக்கு ஏதாவது ஒரு கட்சி குரல் கொடுத்திருக்கா? செந்தமிழன் சீமான் அவர்கள் மறுபடியும் குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாம மாடை எடுத்துட்டு அந்த மேய்ச்சல் நிலத்துக்கு போயிட்டு வந்தார். இந்த தைரியம் இந்த தமிழ்நாட்டுல வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு இருக்கா? அப்ப 2026 மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்கிறது இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க. எல்லாரும் ஒண்ணு சினிமா பார்த்து ஓட்டு போடுறவங்க கிடையாதுல்ல, எல்லாருமே ஒண்ணு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க கிடையாதுல்ல, எல்லாருமே நமக்கு வழிபடக்கூடிய கடவுளுக்கு விளக்கேற்றணுமா விளக்கேற்றக்கூடாதான்னு பார்த்து ஓட்டு போடுறவங்க கிடையாதுல்ல. இந்த ஊருக்குள்ள புத்திசாலிகள் மனுஷங்களுக்கு நமக்கு எது தேவை, அரசியல்ல என்னன்னு புரிஞ்சுட்டு ஓட்டு போறவன். பிஜிலுங்கிற அமைப்புல இதே திராவிட கழகத்துடைய முன்னோர்கள் அவர்கள்லாம் போய் பேசியிருக்கிறாங்க. இதே காங்கிரஸ்காரங்களா போய் அதே பிஜிலுங்கிற அமைப்புல இதே மாதிரி போய் பேசுவாங்க. இதை விட மோசமா பேசியிருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் நீ பிஜேபி சங்கின்னு சொல்லுவியா? நம்ம கட்சியில எங்க கட்சியில 90% இந்துக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பேசினாரு. அந்த மாதிரியா பேச்சையா அங்க போய் பேசிட்டு இருந்தாரு அவரு? டிஎம்கேல இருக்கக்கூடிய எத்தனை சாதிவாதிகள் எத்தனை பேர் டிஎம்கேல இருக்கிறாங்க? சாதி சங்க கூட்டத்துக்கு போகக்கூடிய மினிஸ்டர்கள் எத்தனை பேர் இருக்கிறானா இல்லையா? இந்தியாவிலேயே மட்ட மதியான 2:30 மணிக்கு அரசியல் களத்துல நிக்கக்கூடிய ஒரு தலைவன் அப்படின்னா அது விஜய் தான். தூங்கி எந்திரிக்கிறதே 2:30 மணிக்கு தான். 2:30 மணிக்கு வந்துருச்சோடனே புஷியானதுன்னு சொல்லியிருப்பாரு, தலைவர் இன்னைக்கு பிறந்த நாளாமா யாரு பத்தியாரு ஐயா, உங்க போட்டோ பக்கத்துல ரைட் சைட்ல ஆளா கருப்பு கலர் துணி போட்டு நிறைய தாடி வச்சுட்டு இருப்பாரு, அவருதான் பெரியாரு. உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில 2 முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2026 தேர்தல்ல ஸ்டாலின் தோல்வி அடைவது 100% உறுதினே நம்ம அண்ணன் சொல்றாரு. அது எப்படின்னு நம்ம அது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2வது, அதை தொடர்ந்து முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான போர் இப்ப என்ன சூழல்ல இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உறவுகளே, நம்ம காணொலிக்குள்ள போகலாம். இந்தியாவிலேயே சிறந்த ஆட்சி நாங்க தான் கொடுக்குறோம்னு நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்றாரு. எங்களை மிஞ்ச எந்த கொம்பனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த வகையில அவர் தோப்பாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்கண்ணா? அதுதான் இப்போ அவர் அப்பான்னு கூப்பிடுறதா சாருன்னு கூப்பிடுறதாங்கிற குழப்பம் ஒரு பக்கம் இருக்குங்க சூழ்நிலையில, இந்தியாவிலேயே சிறந்த ஆட்சி நாங்க தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிஜமாலுமே சொன்னார். அவர் ஒரு மேடையில கடைசியா நடந்த அந்த வெளிவிழா மேடையில பேசியிருந்த அப்படி எங்களை மிஞ்ச எந்த கொம்பனும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அவர் பதிவு செஞ்சிருந்தாரு. நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை மாநிலத்துல எந்த மாநிலத்திலையுமே இல்லாத அளவுக்கு போக்குவரத்து கழகம் இன்னைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில நின்று இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தேன் அப்படின்னா, தமிழ்நாடுங்கிற பேரை போட முடியாத அளவுக்கு ஒரு சூழல் தமிழ்நாட்டுல இருக்குது. தமிழ்நாடு போக்குவரத்துல தமிழ்நாடுங்கிற பேர் இல்ல. கடந்த 3 வருடமா இல்ல. என்னப்பா பிரச்சனைன்னு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, போக்குவரத்து ஊழியர்களுக்கு அந்த பென்ஷனு பிஎஃப் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்ல அவங்க தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. கோர்ட்ல போய் சொல்றாங்க, ஐயா இவங்கெல்லாம் எங்களுக்கு பென்ஷனும் பிஎஃப்பும் கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, எங்களால் அது பென்ஷன் பிஎஃப் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அந்த ஊழியர்களுக்கு எதிராக ஒரு கோர்ட்ல கேஸ் ஒன்று பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அதை எதிர்த்து அரசு ஊழியர்களும் பெட்டிஷன் போடுறாங்க, எங்களுக்கு வேணும் பென்ஷனும் பிஎஃப்பும் வேணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பெட்டிஷன் போடுறாங்க. இதை தொடர்ந்து வரும்போது நம்ம தமிழ்நாடு அரசு, நம்மளுடைய ஸ்டாலின் திராவிட மாடல் அரசாங்கம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வெறும் ஒரு துறை, இது வெறும் ஒரு வாரியம் மாதிரிதான், கிட்டத்தட்ட ஒரு கழகம் தான், பொதுத்துறை நிறுவனமும் அரசும் இணைஞ்சு செய்யக்கூடிய ஒரு அஜெண்டா தான் இது துறை கிடையாது. இப்போ தமிழ்நாடு அரசுக்கு நேரடியா கீழே இயங்கக்கூடியது அறநிலைத்துறை, காவல்துறை, அது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் துறைன்னு சொல்லுவாங்க. மற்றபடி அரசாங்கத்தோட இணைஞ்சு வேலை செய்யறதெல்லாம் வாரியம், மின்சார வாரியம், போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா,
பொதுத்துறை நிறுவனமா இதையெல்லாம் கருத்துல கொண்டுகிட்டு பொதுத்துறை நிறுவனமும் அரசும் இணைஞ்சு வேலை செய்யும். இந்தியா முழுமைக்கும் இதுதான் செயல் திட்டம். இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலங்களும் இந்த ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே பென்ஷன் ஸ்கீமையும் அதே மத்த பெனிஃபிட்களையும் எங்களால இந்த மாதிரி போக்குவரத்து ஊழியர்களுக்கும் எங்களால கொடுக்க முடியாது. அவங்க போக்குவரத்துங்கிறது ஒன்றும் ஒரு துறை கிடையாது, அது வெறும் ஒரு கழகம் தான், அதனால எங்களுக்கு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு, நம்மளுடைய ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு ஒரு கோர்ட்டுக்கு ஒரு பதில் கொடுத்த போது கோர்ட்ல இருந்த ஜட்ஜு கேட்கிறாரு, அப்படி இருக்கும்போது எந்த ஸ்டாலினுக்காக எந்த உதயநிதிக்காக தமிழ்நாடுங்கிற பேரை நீங்க போட்டுக்கிறீங்க உங்களோட வாகனத்துல, அது போட்டுக்காது, அதை எதுக்காக போடுறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பின உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, யாரோ அப்ப வீட்டு சொத்து எவனோ ஒருத்த வண்டி நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்ங்கறனால அவன் அசால்ட்டா அந்த பஸ்ல இருந்து தமிழ்நாடுங்கிற பேரை நீக்கிட்டாங்க. 3 வருஷமா இதான் பிரச்சனை. அப்போ இது அந்த தமிழ்நாடுங்கிற பேரை அரசு போக்குவரத்துல இருந்து நீக்கிடுறாங்க. கர்நாடகால அதே கர்நாடகா போக்குவரத்து கழகம்னு இருக்கு, கேரளால போக்குவரத்து கழகம்னு இருக்கு, பீகார்ல போக்குவரத்து கழகம்னு இருக்குது. நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இந்த தமிழ்நாட்டிலேயே வச்சு நஷ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு போக்குவரத்து கழகம்னா அது தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தானா? அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சிஸ்டத்தை இவங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க. இவங்க கையில இந்த 5 வருஷம் ஆட்சி கொடுத்ததுக்கே இந்த நிலைமை கொண்டு விட்டாங்க அப்படின்னா, இனி போற போக்க பார்த்தா இப்ப தமிழ்நாடுன்னு தூக்கிருக்காங்க. அந்த வடிவேல் ஜோக்ல வர மாதிரி மீன் கடை அப்படின்னு ஒவ்வொன்னா தூக்கிட்டு வர மாதிரி அரசியல போனா அரசையும் தூக்கிடுவாங்க போல இருக்கு. ஏற்கனவே நம்ம மோடி அரசாங்கம் எப்படி ஒரு ஏர்போர்ட் என்ன சொல்றது, ஒரு ஏர்வே சிஸ்டத்தை அரசாங்கத்தை சொத்தா இருந்தக்கூடிய ஏர் சிஸ்டத்தை எப்படி தனியார் மயப்படுத்தி அதை வித்துட்டாங்களோ அதே மாதிரி முழுக்க இப்ப கொஞ்சம் தான் பிரைவேட் கொடுத்துருக்காங்க. இனி போற போக்க பார்த்தா முழுக்க அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயப்படுத்துவதற்கான ஒரு தொடக்க புள்ளியா இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. இன்னொரு கேள்வி, இது கூட துணை கேள்வி என்ன அப்படின்னா, திராவிடவாதிகள் எல்லாரும் பல சமயங்கள்ல பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பீகாரை பாத்தியா, உத்தரப்பிரதேச பாத்தியா, குஜராத்தை பாத்தியா, அங்க பாத்தியா, இங்க பாத்தியா, அதெல்லாம் விட தமிழ்நாடு எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த வியாக்கியானத்தை அவங்க பலரும் பேசி நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா பீகார்ல நீ போய் பாத்தியா, பீகார் போக்குவரத்து கழகம் தான் அவன் பேர் போட்டு வச்சிருக்கான். பீகார்ல இதுக்கும் பீகார்ல இருக்க ஒருத்தன் கூட டிக்கெட் எடுக்க மாட்டான். பீகார்ல தமிழ்நாட்டை விட மோசம். பீகார்ல ரோடு சிஸ்டமே கிடையாதுங்க. மெயின் ரோடே வேற மாதிரி இருக்கும், டிசைனா இருக்கும் மெயின் ரோடே. அப்படிப்பட்ட அந்த ரோட்ல ஓடக்கூடிய அந்த பஸ் டிக்கெட்டே எடுக்க மாட்டான் பாதி பேர். அப்படி டிக்கெட்டே எடுக்காம பயணிக்க அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த பீகார் போக்குவரத்து கழகம் கூட நஷ்டத்துல இயங்கல, அதுவும் நஷ்டத்துல இயங்குதே வச்சு போமே. ஆனா அவன் பீகார்ங்கிற பேரை எடுக்கல. அப்படிங்கும் போது நீ தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு தமிழ்நாட்டுல யாராச்சும் நம்மவர்கள் யாராச்சும் டிக்கெட் எடுக்காம பயணிப்பாங்களா? டிக்கெட் கொடுத்துட்டு தானே பயணிச்சுட்டு இருக்காங்க. போக்குவரத்து அத்தனை நம்ம சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா பஸ் எல்லாம் நிறைஞ்சு வலியுது. யாராச்சும் பஸ்ஸை பயன்படுத்தாம இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டுல எல்லாரும் பஸ் பயன்படுத்தி தான் இருக்காங்க. லோக்கல் பஸ்ஸையும் பயன்படுத்துறாங்க, ஸ்டேட் டு ஸ்டேட்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடிய பஸ்ஸையும் பயன்படுத்தி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி இது நஷ்டத்துல போகுதுங்கிற கேள்வி எழுது இல்லையா? இதே மாதிரி இன்னொரு 5 வருஷம் உங்ககிட்ட கொடுத்தா இனி எதெல்லாம் நீ நஷ்டத்துல உருவாக்குவ? பீகார்னு எதற்கு எடுத்தாலும் இந்த பிஜேபி காரங்கிட்ட பீகார்னு காட்டிட்டு இருக்கியே, இன்னைக்கு உன்னோட நிலைமை என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அப்ப தமிழ்நாடு வேண்டாமா உங்களுக்கு? தமிழ்நாடு நாங்க தான் பேர் வச்சோம் அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் போராடுற நீங்க, இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற பேரை நாங்க தான் நீக்கிறோம் அப்படிங்கறது நீங்க ஒத்துப்பியா? மாட்டாங்க. இதான் திராவிட மாடல். அதையும் தொடர்ந்து பார்த்தேன்னா தம்பி, முக்கியமான விஷயம், இன்னைக்கு அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இனி யாரெல்லாம் உனக்காக போராடணும்? எல்லாரும் எதுக்காக போராடிட்டு இருக்காங்க? ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வரணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்களா? 7 கும்பிடு போடுறாங்க, இதோட போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு இப்ப நீங்க தனித்தனியா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பேர் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்கன்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும் நீங்க கற்பனை பண்ணிப்பாரு. செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க, மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே போராட்டமா அறிவிச்சு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நின்று போராடினாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மாபெரும் போராட்டமா இருக்கணும். இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் தான் அரசு ஊழியர்கள். அத்தனை பேரும் அரசு ஊழியர்கள். இவங்க எல்லாம் இல்லாட்டி அந்த அரசே இல்ல. அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் தனித்தனியா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போராடுறாங்க, நம்ம வச்சுப்போம். அப்போ இந்த 5 வருஷம் ஸ்டாலின் தான் அரசு, ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னா ஸ்டாலினோட தலைமை கீழே இயங்கக்கூடிய இத்தனை பேரும் போராடுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சதி செயலா இருக்கும். இந்த மோசம் இதை விட ஒரு இழிவான ஒரு விஷயம் இந்த தமிழ்நாட்டுக்கு வேறதா இருக்குதா? அத்தனை பேர் போராடுறாங்க. ஸ்டாலின் தான் அரசு, சிறந்த அரசு நாங்க தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் மாடல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அத்தனை ஊழியர்களும் போராட்டத்தை அறிவிச்சு போராடிட்டு இருக்கிறாங்க.
அதுவும் அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட 30 வருஷமா அந்த கோரிக்கையை வச்சு முன் வச்சு எடப்பாடி கிட்டே அந்த கோரிக்கை முன் வச்சு போராடி இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாலின் கிட்டே வச்சு போராடி இருக்காங்க. அவ்வளவு பெரிய மாபெரும் போராட்டத்துக்கு யார அழைச்சிருக்காங்க, யார் அழைச்சு அந்த போராட்டம் பண்றாங்க நம்ம பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு போராட்டம் பண்ணாங்களா? இல்ல. விஜய் கூப்பிட்டு இந்த 4 முனை போட்டி 5 முனை போட்டின்னு எவனோ போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கிறானே, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அந்த அரசு ஊழியர்கள் யாரை கூப்பிட்டு போராட்டம் பண்ணாங்க? எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு அவங்க தலைமையில போராட்டம் அறிவிச்சாங்களா? கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கிறாரே புதுசா கட்சி ஆரம்பிச்சு பனையூர்ல படுத்து தூங்கிட்டே இருக்கிறாரே, அவரை கூப்பிட்டு அந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்களா? அவர் எப்படிப்பா போராட்டம் 10 மணிக்கு போராட்டம் அறிவிச்சாருன்னா அவர் அவ்வளவுதான், அது நைட் 8 மணிக்கு தான் வருவார். அப்படி அப்போ அவரையும் கூப்பிடல. அவங்க செந்தமிழன் சீமான் அவர்களை கூப்பிட்டு தான் அந்த போராட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியுது அடுத்தது யாரு வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இந்த அரசு ஊழியர்களோட வாக்கு வச்சுட்டு தான் இத்தனை நாள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளை ஏமாற்றி நம்மளைய வஞ்சிச்சு இந்த ஆட்சிக்கு உள்ள வந்துச்சு. இன்னைக்கு அந்த அரசு ஊழியர்களே அவங்களுடைய விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த ஆட்சி நமக்கான ஆட்சி இல்ல, தமிழ்நாடு வளர்ச்சியை கொண்டு போகாது, வீழ்ச்சியை தான் கொடுக்கும் அப்படின்னு அரசு ஊழியர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன் 100% இந்த திராவிட மாடல் ஒரு தோல்வி மாடலா முடிஞ்சிருச்சு. அதனால 2026 அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறத நான் பதிவு செய்யறேன். அதையும் தாண்டி பார்த்தேன் அப்படின்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, எங்களை போல கல்வியில யாருனாலையும் பண்ணவே முடியாது. இந்த ஒரு விழா கூட கலைஞர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு, அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தை பாரதியாரோட கவிதையில இருந்து வந்த வார்த்தை. அதையும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியது இருக்குது. அப்படி அந்த வார்த்தையை எடுத்தா இவங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு விழா ஒன்று நடத்துறாங்க. அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற விழா நடத்துறாங்க. அந்த விழாவுக்கு இவங்க யாராச்சும் ஒரு இஸ்ரோ விஞ்ஞானியோ இல்ல ஏதோ IAS IPS நல்ல பட்டம் படிச்சு அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் கூப்பிட்டு இருக்காங்களா? இல்ல கல்விவான்கள் வித்வான்கள் யாராச்சும் கூப்பிட்டு இருக்காங்களா அப்படின்னா சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு வருவாங்க. இந்த படம் டைரக்டர் கூட்டிட்டு வருவானுங்க. இதுதான் சினிமாக்காரங்களை வச்சு கல்வி விழா அப்படின்னு சொல்லி நடத்துறானுங்க. அந்த கல்வி விழா நடத்துனதுக்கு அவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியே. நான் என்ன கேட்கறேன்னா, அந்த ஒரு 7வது படிக்கிற 10 வயசு பையன், சத்துணவு சாப்பிடக்கூடிய அந்த பையன் செவுரு கீழே விழுந்து, அந்த கல்லூரி அந்த ஸ்கூலோட செவுரு கீழே விழுந்து அந்த பையன் மண்டை உடைஞ்சு செத்து போறான். செவுரு அப்படியே மண்டையில விழுந்துருச்சு. இவ்வளவு பெரிய ஒரு செவுருப்பா அப்படியே மண்டையில உட்காந்து சோறு தின்னுட்டு இருக்க பையனோட செவுத்து மண்டையில விழுந்து அவன் சாகிறான். இதுதான் கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடா? அதை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு 300 குழந்தைகள் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்கு வழி இல்லாம ஆத்த கடவுதான் அந்த ஸ்கூலு குழந்தைகளா போயிட்டு இருக்காங்க. வேற ஏதோ மாநிலத்திருப்பா இவங்க சொல்லக்கூடிய இந்த பீகாரோ உத்தரப்பிரதேசோ அந்த மாதிரியான மேகாலயோ அந்த மாதிரி மாநிலம் இல்ல, நம்மளுடைய தமிழ்நாட்டுல அந்த ஒரு குழந்தைகள் அந்த ரோட்டை கடக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு பாருங்க. இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. மாறு தட்டிக்கிறாங்கல்ல, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இதுதான். அப்போ நீயே சொல்லு, இவ்வளவு கேவலமான இவ்வளவு இழிவான ஒரு அரசியலை இவங்க நடத்திட்டு இருக்கும் போது எப்படி இவங்க மீண்டு வருவாங்க? வெறும் ஓட்டுக்கு 1000-2000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதுமா? அப்ப ஓட்டுக்கு 1000-2000 ரூபாய் வாங்கினவங்க தான் ரோட்ல நின்று போராடிட்டு இருக்காங்களா? துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 300 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அவங்க துப்புரவு பணியாளர்கள் ஓட்டுக்கு காசு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அவர்கள் என்ன நாளைக்கு நீ கொடுக்கக்கூடிய 1000-2000 ரூபாய் காசை வாங்கி ஓட்ட போட்டு அவங்க நிப்பாங்கன்னு நினைக்கிறியா? புரியுதுன்னா ஸ்டாலின் ஆட்சி எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு. அடுத்த முக்க கட்சியான ஏடிஎம்கே இருக்காங்க, அடுத்து அவங்க தான் வருவாங்கன்னு சொல்றீங்களா? ஏன்னா அவங்க தான் 70க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க, பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படிங்கிற வகையில அவங்க தான் வருவாங்கன்னு சொல்றீங்களா? அல்லப்பா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா மக்கள் ஏற்கனவே அவங்கள தோக்கடிச்சிருக்காங்க. மக்கள் ஏற்கனவே அவங்கள முழுக்க புறக்கணிப்பு பண்ணிருக்காங்க. ஏடிஎம்கே எல்லாம் கடந்த 5 வருஷத்துல எத்தனை செயல்பாடு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அது மாபெரும் ஒரு கேள்விக்குறி. மக்கள் இவ்வளவு வருஷமா இந்த 5 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் கீழே மிக பெருமையான ஒரு கொடுங்கோன்மையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த பிரச்சனைக்கு எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்திருக்காரு, எந்தெந்த பிரச்சனைக்கு மக்களோட அவங்க நின்று இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எந்த பிரச்சனைக்கும் நிக்கல. எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியை ஸ்டாலின் ஆட்சியை விட மிகவும் தோல்வியடைந்த ஒரு ஆட்சி. ஒரு 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 சாதாரண ஒரு போராட்டத்தையோ ஒரு சாதாரண மக்கள் போராட்டத்தை கூட அவரால் கட்டுப்படுத்த முடியாம முழுக்க அவர் ஒரு கைப்பாவையா இருப்பாரு. அவரால் இந்த தமிழ்நாட்டுக்கு ஆட்சி செய்யறதுக்கு அவர் கொஞ்சம் கூட லாக்கி இல்லாத ஒரு ஆளு. அவரால் அவர் கட்சியை கூட சரியா வழிநடத்த முடியாது. ஏதோ இந்த ரெட்டல சின்னத்தை பிஜேபி கூட டைய போட்டு அவர் வாங்கிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர்கிட்ட தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அதிகாரத்தையும் நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னா அது மாபெரும் கேள்விக்குறிதான். ஊழலுக்கு பேர் போன கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே. மக்களால இனிமே இந்த ஊழலை சகிச்சு கொள்ள முடியாது. எந்த இடத்துலயுமே டிஎம்கேக்கு ஒரு ஏடிஎம்கே மாற்று கிடையாது அப்படிங்கறத மக்கள் நன்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. வரக்கூடிய 2026 ஏடிஎம்கேக்கு வாக்கு செலுத்த வாய்ப்பே கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த திருப்பரங்குன்றத்திலே பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறது அந்த ஸ்டாண்ட் அப்படியே எடுத்து ஏடிஎம்கே பேசியிருக்காங்க.
மேல உச்சி பிள்ளையார் கோயிலையும் தாண்டி மேல போய் அந்த தர்கா பக்கத்துல தான் விளக்கேத்துறோம் அப்படிங்கிறது பிஜேபியோட ஸ்டாண்டு. இதை எதிர்த்து ஏடிஎம்கே பேசியிருக்காங்களா? அப்ப பிஜேபியோட ஐடியாலஜியா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கே ஒரு முட்டுக்கட்டையா இல்லாம ஒரு முட்டுகோலா இருக்கிறதா ஏடிஎம்கேவோட ஆட்சி. நமக்கு அது வேணுமா? ஒரு மதவாத சிந்தனையோ ஒரு மிதவாத போக்கோ அந்த தமிழ்நாட்டுக்கு வேணுமா? பிஜேபி அந்த ஆட்சிக்கு அந்த தமிழ்நாட்டுல மறைமுகமா கொண்டு வரதுதான் ஏடிஎம்கேவோட அஜெண்டா. நல்லா பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் எவ்வளவு கொடுமையான ஒரு சட்டம். எஸ்ஐஆர் ஏதோ சட்ட திருத்தம் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு தான் கொண்டு வர அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் ஏற்கனவே அவங்க எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று இருக்காங்க, எம்பி எலெக்ஷன் நின்று இருக்காங்க. அப்பேற்பட்ட வேட்பாளரோட புருஷனையும் 2 பேரும் உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பேர் பட்டியலிருந்து அவங்க பேர் நீக்கப்பட்டிருக்கு. இப்ப மறுமுறையிட மறுபடியும் அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்க எப்படி அவங்க பேர் வெளியே வந்துச்சு? டிஎம்கே மேல எப்படி பிஜேபி இந்த வேலையை செஞ்சு பீகார்ல ஜெயிச்சாங்களோ அதே ஃபார்முலாவை இன்னைக்கு டிஎம்கே கையில எடுத்திருக்கு. எஸ்ஐஆருக்கு போகக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுட்டு ஏமா இது எப்படி போடுமா, அவங்க இல்லமா அவங்க உயிரோடு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி டிஎம்கே காரா அவனுக்கு வேணுங்கிற ஆட்களை மட்டும் தேர்ந்தெடுத்து எலெக்ஷன் இதுக்குள்ள என்ரோல்மெண்ட் கொண்டு வரா. ஒரு காலத்துல வாக்காளர்களா சேர்ந்து அதிகாரிகளை தேர்ந்தெடுத்தாங்க, ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்களா சேர்ந்து வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நடைமுறை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதற்கு முட்டுக்கட்டையா இதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதா டிஎம்கே, அதை விட சப்போர்ட்டா இருக்கிறது ஏடிஎம்கே. ஏடிஎம்கே கார அன்னைக்கு கேட்கறா, எப்பா வட மாநில தொழிலாளர்களுக்கு எல்லாம் வாக்குரிமை கொடுத்துட்டா அது நம்மளுடைய மாநில சுயாட்சிக்கு ஆபத்தா போயிடாதா அப்படின்னு சொல்லி கேள்வி நம்ம எழுப்பும் போது ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் ஏடிஎம்கேவோட முன்னாள் அமைச்சர் சொல்றாரு, வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, அப்செக்ஷனும் கிடையாது. வட இந்தியர்கள் இங்க வேலை செய்ய வராங்க, அவங்களும் இந்தியாவில தான் இருக்காங்க, இந்திய தேசியம் பேசிட்டு இருக்கானுங்க. எந்த அந்த கட்சி ஒரு திராவிட கழகம்ங்கிறது எதற்காக துவங்கப்பட்டுச்சு? அதுக்கப்புறம் அது கட்சியை அண்ணா உருவாக்குனாரு. அண்ணா தேசியம் தமிழ் தேசியத்தையும் அதாவது மாநில சுயாட்சியை அண்ணா பேணுவார். மாநில சுயாட்சிங்கிற தமிழ்நாட்டுல முதல்ல மாநில சுயாட்சிங்கிறத பேசினதே பேரறிஞர் அண்ணா தான். அவருடைய பேரவே நீ கட்சியில வச்சுக்கிட்டு இந்தியா ஒரே நாடு, எந்த நாட்டுல இருந்து யாரு வேணா இங்க இருந்துக்கலாம், இங்க இருந்து ஓட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறா. பீகார்கார எதற்காக என்னோட ஊருக்கு வந்து ஓட்டு போடணும்? ஏன் பீகார்கார அவன் வீட்டுல அவனோட எலெக்ஷன் அவன் ஸ்டேட்ல போய் அவன் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண மாட்டானா? இங்க வேலை செய்ய தானே வரானுங்க பீகார்காரங்க. அவங்களுக்கு எதற்காக வாக்குரிமை வேணும்? வேலை செய்ய வந்தீங்கன்னா வேலையில பாதுகாப்பு கேளு, சம்பள உயர்வு கேளு, உன்னுடைய வேலையில உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை கேளு, உன்னோட அடிப்படை வசதிகளை கேளு, ரேஷன் கேளு, நீ எல்லாமே கேளு. வாக்குரிமை எதற்காக கேட்கிற? அப்போ இந்த தமிழ்நாட்டோட அரசியலை நான் தீர்மானிக்கணும், நீ முடிவு பண்ற. எதற்காக அந்த முடிவை நீ எடுக்கணும்? பீகார்காரனாகட்டும் வேற எந்த மாநிலத்தவனா இருந்தாலும் சரி, இந்த மாநிலத்துல தான் நான் இருக்க போறேங்க, இனி என்னுடைய பரம்பரையே தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுதுங்கிற முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீ வந்து இரு, இங்க அரசியல முடிவெடு. அது நம்ம மாற்று கருத்து சொல்ல. நீ வர்ற 2 வருஷம் வேலை செய்யற இங்க ஓட்ட போட்டு மறுபடியும் 2 வருஷம் அங்க போறேன்னா எதுக்கு உனக்கு அந்த ஓட்டு? குறைந்தபட்சம் 15-20 வருஷம் தமிழ்நாட்டுல இல்லாம யாருக்கும் வாக்குரிமை கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினர் நாங்க கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு. அந்த ஏடிஎம்கே காரங்கனால அந்த ஒரு முடிவை கூட கொள்கை முடிவு கூட எடுக்க முடியல. ஏன்னா அவங்க பிஜேபி கூட ஐக்கியம் ஆயிட்டாங்க, பிஜேபிக்குள்ளேயே போயிட்டாங்க. பிஜேபியில எப்படி பல சங்கு பரிவார இயக்கங்கள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி பிஜேபியோட உண்மையான ஒரு அரசியல் இயக்கமா ஏடிஎம்கே மாறிடுச்சு. இதுதான் உண்மை. மக்கள் கட்டாயமா இந்த தேர்தல் அவங்க 100% புறக்கணிக்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு என்ன சொல்றது, எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் முதுகெலும்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா வெக்கமான சூடு சொன்னேன்னு இருந்தா அண்ணாமலை என்ன சொன்னாரு? ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி அப்படின்னாரு. அப்பேற்பட்ட சொன்ன அண்ணாமலைய நீ பதவியை மட்டும் நீக்கிட்டு அதே பிஜேபி கூட கூட்டணி போற அந்த நிலைப்பாடு மாறிடுச்சா? ஜெயலலிதா ஒரு ஊழல் குற்றவாளின்னு அண்ணாமலை சொன்னாரு, பிஜேபி காரங்க எல்லாரும் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த நிலைப்பாடு மாறிடுச்சா? ஏடிஎம்கே முழுக்க ஊழலே இல்லாத கட்சியா? செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனாரா இல்லையா? போனாரு. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனது காரணமே யாரு? அண்ணாமலை தான் அந்த பேப்பர்ல எடுத்து வெளியிட்டு ஜெயிலுக்கு அனுப்பினாப்படி. ஆனா செந்தில் பாலாஜி வழக்குக்கு உள்ள போனார்ல, அவர் உள்ள போகும்போது டிஎம்கே மினிஸ்டர். ஆனா அவர் உள்ள போனது எதுக்காகனா ஏடிஎம்கே ஆட்சியில அவர் பண்ண முறைகேடுக்கானதான் அவர் உள்ள போயிருக்காரு. இதை மறுத்து பேச முடியுமா? பிஜேபி காரன் மறுத்து பேச முடியுமா? அண்ணாமலை தான் அந்த பேப்பர் ரிலீஸ் பண்ணாரு. அப்ப அதே எந்த ஏடிஎம்கேல இருந்து செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாரோ அதே ஏடிஎம்கே கூட நீ கூட்டணி போற. எடப்பாடி பழனிசாமி கமிஷன் தராமதான் செந்தில் பாலாஜி அவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சாரா? எப்போ முழுக்க வெளிப்படையாவே கரப்ஷன்களால நிறைக்கப்பட்ட ஒரு கட்சி தான் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும். கூட துணை போகக்கூடிய அவங்களுடைய கொள்கைய உள்ள திணிச்சுக்கிட்டே இன்னும் ஒரு அதிகப்படியான ஊழலை செய்யறதுக்காக வர்றதுதான் பாஜக. 3 பேரும் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. இதற்கு நடுவுல எதற்கு வரோம், தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வந்திருக்கிறோம், எதற்காக நம்ம அரசியல் பண்றோங்கிற எந்த புரிதலும் இல்லாம நடுவுல ஒரு தற்கொலை கூட்டம் சுத்திட்டு இருக்கு. அவங்களுக்கு வேற வேலையே இல்லை. அவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுல இத்தனை போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது,
எந்த போராட்டத்தை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. தாவேகா தொண்டர்கள் இருக்க பெரிய போராட்டமே என்ன அப்படின்னா, நம்ம இத்தனை தமிழ்நாடு மக்கள்லாம் ஒரு பக்கம் போராடிட்டு இருந்தா தாவேகா தொண்டர்கள் மறுபக்கம் போராடிட்டு இருக்காங்க. என்ன போராட்டம் அப்படின்னா, ஒருத்தன் என்னன்னா விஜயோட மண்டியை போய் மறிச்சு மாவட்ட செயலாளர் பொறுப்பு எனக்கு வேணுங்க, இன்னொருத்தன் காசு வாங்கிட்டு பொறுப்பு போறாங்கன்னு சொல்லி கட்சி அலுவலகத்துல இந்த மாதிரி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க? அவனோட சொந்த கட்சி அலுவலகத்துக்குள்ள போய் மாவட்ட செயலாளர் எதிர்த்து போராட்டம் பண்றாங்க தாவேகா தொண்டர்கள். சுத்தி சுத்தி போராட்டமா இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் விஜய் கூட சேர்ந்து போட்டோ எடுத்தாரன்னு சொல்லி அவங்களுடைய ஏதோ ஒரு பாலியல் வழக்கு பதவி நீக்க பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்சி துவங்கி இனி அரசியலே ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி இவ்வளவு சர்ச்சைக்கும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் ஊழலுக்கும் பாலியல் வழக்குகளுக்கும் ஆளாகுது அப்படின்னா, இதெல்லாம் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்குள்ள போச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? கற்பனை பண்ணிப்பாரு. தமிழ்நாடு சூழல் இப்படிதான் இருக்கு. இத்தனை கலேபரத்துக்கு நடுவுல ஒரு கட்சி, மரங்களின் மாநாடு, இயற்கைக்காக பேசுறது, நீர்களின் மாநாடு, ஆடு மாடு கோழிகளுக்கான மாநாடு, தண்ணீர் மாநாடு, இத்தனையும் மாநாடு போட்டு மக்களுக்கான அரசியலை பேசுதா இல்லையா? தமிழ்நாட்டுடைய தேசிய மரம் எதுன்னு கேட்டா பனை மரம். அந்த பனை மரம் தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே பணங்கள் எடுக்க தர கிடையாது. தமிழ்நாட்டை மட்டும் தர. எதற்காக தர? டாஸ்மார்க் நிக்காம ஓடணும், அதற்காக தடை போட்டு வச்சிருக்கான். அப்ப அதை எதிர்த்து செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒருத்தர் தான் பேசினாரு. பேசினதை தாண்டி நான் ஏறேன்டா அப்படின்னு பணமே ஏறி காட்டினார். மேய்ச்சல் நில மீட்பு, ஆடு நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எத்தனை பேர் நம்ம நின்று போராட்டம் பண்ணோம். எவனுக்காச்சும் இந்த விஜய் கட்சிக்காரன் எவனாச்சும் கூப்பிட்டு ஜல்லிக்கட்டு பேசுவான். ஆனா அவனுக்கு ஏதாவது புரிதல் இருக்குதா? இந்த தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கு எவனுக்காச்சும் ஏதாவது புரிதல் இருக்கா? ஜல்லிக்கட்டு மலை மாடுகள்னா என்னன்னு தெரியும் உனக்கு? மாடுகளை மீட்கணும், மாடுகளை பாதுகாக்கணும், ஜல்லிக்கட்டை பாதுகாக்கணும், நம்ம இதே மீட்கணும்னு சொல்றீங்களா? மலை மாடுகள்னா என்ன தெரியுமா? அந்த மாட்டை கைத்தல கட்டி வச்சு மேய்க்க முடியாது, மலை மாடுகள்னு சொல்லுவாங்க. தேனி மலை மாடு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் என்ன அப்படின்னா, காட்டுல அது வாட்டுக்கு மேயும். அதுக்கு மேய்ச்சல் நில வேணும். ஒரு விவசாயி இருப்பான், அவன்கிட்ட ஒரு மாடு இருக்கும். மாடுதான் செல்வம். அவனுக்கு படிப்பறிவு கிடையாதனால மாடுதான் அவங்களை பொறுத்தளவு செல்வம். மாட்டை கறந்து பாலை கறந்து அங்க ஊருக்கெல்லாம் கொண்டு போய் ஊத்துமானுங்க. அதுக்கப்புறம் மாடுக்கு ஏதாவது சீக்கிரம் வந்து செத்துருச்சுன்னா அந்த மாட்டோட கறிக்கு போட்டு அவன் வித்து சாப்பிட்டுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, ஒரு 1000 வருஷமாவே அவங்களோட வாழ்வாதாரமே இதுதான். அப்போ இத்தனை 1000 வருஷமா மேய்ஞ்சிட்டு இருந்த அந்த மாட்டை இன்னைக்கு நீ இது வந்து ஃபாரஸ்ட், இந்தியா கவர்மெண்டோட ஃபாரஸ்ட்னு சொல்லி அந்த இடத்துல மாடை மேய்க்க கூடாது அப்படின்னா, அவன் அங்க அத்தனை மாடுகள், அந்த மாடுகள்ல இவன் நீ பாத்துட்டு இருக்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்க அந்த வெள்ளை மாடு மாதிரி கிடையாது. அதெல்லாம் வந்து காடுகள்ல மேய்ஞ்ச ஒரு வகையான மாடுகள். அதனால நீங்க வீட்டுக்குள்ள கட்டி வச்சு அதை வளர்த்த முடியாது. அந்த மாடெல்லாம் அதெல்லாம் வந்து வன மாடுகள், காட்டுக்குள்ளதான் அது மேயும். புரியுதா என்ன சொல்றேன்னு? நீ வந்து இந்த பிராய்லர் கோழி வளர்த்துற மாதிரி இதெல்லாம் பிராய்லர் கோழின்னு ஒரு கோழி இருக்குது, நாட்டுக்கோழின்னு ஒரு கோழி இருக்குது. நீ நாட்டுக்கோழி கொண்டு வந்து கூண்டுக்குள்ள கட்டி வச்சு அதை எப்படி வளர்த்த முடியும்? அவனுக்கு சொல்றதே புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. அப்போ மலை மாடுகளுடைய அந்த மேய்ச்சல் நில மீட்புக்கு ஏதாவது ஒரு கட்சி குரல் கொடுத்திருக்கா? செந்தமிழன் சீமான் அவர்கள் மறுபடியும் குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாம மாடை எடுத்துட்டு அந்த மேய்ச்சல் நிலத்துக்கு போயிட்டு வந்தார். இந்த தைரியம் இந்த தமிழ்நாட்டுல வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு இருக்கா? அப்ப 2026ல மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? மக்கள் வந்து யாருக்கு வாக்களிப்பாங்கிறது இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க. எல்லாரும் ஒண்ணு சினிமா பார்த்துட்டு ஓட்டு போடுறவங்க கிடையாதுல்ல, எல்லாருமே ஒண்ணு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க கிடையாதுல்ல, எல்லாருமே நமக்கு வழிபடக்கூடிய கடவுளுக்கு விளக்கேற்றணுமா விளக்கேற்றக்கூடாதான்னு பார்த்து ஓட்டு போடுறவங்க கிடையாதுல்ல. இந்த ஊருக்குள்ள புத்திசாலிகள் மனுஷங்களுக்கு நமக்கு எது தேவை அரசியல்ல என்னன்னு புரிஞ்சுட்டு ஓட்டு போறவன் ஒரு 16% இருக்க மாட்டானா? நம்மளுடைய இதை தாண்டி சீமான விமர்சனம் பண்றவங்க எல்லாரும் சீமான் வந்து சாதி அரசியல் பண்றாரு, ஒவ்வொரு சாதி தலைவர்களை போட்டுக்கிட்டு சாதி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சீமான் அப்படிங்கிறாங்க. ஆனா இப்படி பேசுறவன் எவனுக்காச்சும் புரியுதா? சீமான் முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசினார்னா தேவமார் மட்டும் தான் கை தட்டுறானா? அந்த கூட்டத்துல அத்தனை சமூக மக்களும் சேர்ந்து தேவரை கொண்டாடுறாங்க. சீமான் வந்து நாடார் தலைவர்களை பேசினார்னா அத்தனை சமூக மக்களும் சேர்ந்து நாடார் தலைவர் கொண்டாடுறாங்க. சீமான் யார பேசினாலும் சரி, சீமான் நம்மளுடைய தமிழ் முன்னவர்கள், நம்மளோட முன்னவர்கள் சொல்லி சீமான் யார பேசினாலும் அத்தனை சாதித்த இளைஞர்களும் சேர்ந்து நின்று கை தட்டுறாங்க. இது ஒற்றுமையா இல்ல பிரிவினையா? ஒற்றுமைதான். அப்ப வந்து பாரதி பார்ப்பானே, பாரதியை பத்தி இப்ப நம்ம ரெண்டாவதா நம்ம பேசணும்னு நம்ம நினைச்ச விஷயமே என்னன்னா, தமிழ் தேசியமா திராவிடமா, அதற்கான போர் என்ன சூழல் இருக்கு அப்படிங்கறத நம்ம பேச வந்த ரெண்டாவது விஷயம். அது தொடர்ந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப வந்து பாரதியார் ஒரு பார்ப்பனரை பத்தி சீமான் புகழ்ந்து பேசுறாரு. இது வந்து பிராமணியத்துக்கு அடிவடியா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம திமுக காரங்கள்லாம் அதுல இருந்து கொந்தளிச்சிட்டு இருக்கிறானுங்க. நமக்கு என்ன கேள்வி எழுதுனா, அதே பிஜிலுங்கிற அமைப்புல இதே திராவிட கழகத்துடைய முன்னோர்கள் அவர்கள்லாம் போய் பேசி இருக்கிறாங்க.
இதே காங்கிரஸ்காரங்களா போய் அதே பிஜிலுங்கிற அமைப்புல இதே மாதிரி போய் பேசிப்பாங்க. இதை விட மோசமா பேசியிருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் நீ பிஜேபி சங்கின்னு சொல்லுவியா? சீமான பத்தி பேசுற தைரியம் தான் எவனாச்சும் ஒரு திக காரனோ திமுக காரனோ எவனாச்சும் எந்திரிச்சுன்னு குரல் கொடுறா. சீமான் பேசுனது தப்பு இல்ல. சீமான் பேசின இடத்துலதான் சீமான் அந்த மேடையில போய் பேசினதா தப்புன்னு சொல்லு. இல்ல அப்படின்னா சீமான் பேசினதே தப்பு, அந்த இடத்துக்கு போனது தப்பு, ஏதோ ஒண்ணு சொல்லு. எதையுமே சொல்றது இல்ல. அவனுங்க வந்து மூடிட்டே போவானுங்க. அப்படியே சீமான் பேசுனது தப்பு, கண்ணை மூடிட்டு சீமான் பண்ணது தப்பு, சீமான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்களே ஒழிய அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னடா அவன் பிரச்சனை, சீமான் பேசுனது தப்பா இல்ல சீமான் அந்த இடத்துல போய் பேசுனது தப்பா கேட்டா பதில் இருக்காது. அந்த இடத்துல போய் பேசுனதுதான் தப்பு அப்படின்னா அந்த இடத்துல இதற்கு முன்பாக திராவிட கழகத்தோட முன்னோடிகளா போய் பேசியிருக்காங்களே, அதற்கு எனக்கு கேள்வி என்ன? காங்கிரஸ்காரங்களா போய் பேசியிருக்கானே, அப்பெல்லாம் நீ எங்க போயிருந்த அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஆமா. அப்போ சீமான் அந்த இடத்துக்கு போய் பேசுனது தப்பு இல்ல. சீமான் அங்க என்ன பேசினாரு அப்படிங்கறதா விஷயம்னா, சீமான் பார்ப்பான்னு சொல்லி பாரதிய பாடுறா. ஆனா ஆப்போசிட் இருக்க அப்ப ஆப்போசிட்ல உட்காந்து கை தட்டுறவெல்லாம் பார்ப்பனரான்னு பார்த்தா அது கிடையாது. நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சமூக இளைஞர்கள் எல்லாரும் நின்று கை தட்டிட்டு இருக்கிறாங்க. கை தட்டுறாங்களா இல்லையா? அங்க போய் அவர் பிஜேபி காரருக்கு என்ன சொம்பு தூக்குற மாதிரி இந்துத்துவ கொள்கையா பேசினாரு. நம்ம கட்சியில எங்க கட்சியில 90% இந்துக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பேசினாரு. அந்த மாதிரியா பேச்சையா அங்க போய் பேசிட்டு இருந்தாரு அவரு? டிஎம்கேல இருக்கக்கூடிய எத்தனை சாதிவாதிகள் எத்தனை பேர் டிஎம்கேல இருக்கிறாங்க? சாதி சங்க கூட்டத்துக்கு போகக்கூடிய மினிஸ்டர்கள் எத்தனை பேர் இருக்கிறானா இல்லையா? அப்போ அந்த மாதிரி தான் பேசினாரா? சாதி மறுப்பும் ஒரு மாநில சுயாட்சியும் தான் அவர் இங்க பேசிட்டு வந்தாரு. பாரதி வந்து தமிழர், எல்லாத்தையும் தாண்டி பாரதி ஒரு தமிழர், தமிழ் அபிமானி, என்ன சொல்லுது, தமிழர்களுக்கான ஒரு மாபெரும் பொக்கிஷமான கவிஞர். அவர் தமிழுக்காக எவ்வளவு பாடி இருக்கிறார் அவரு. அதையெல்லாம் எடுத்து சொல்றதுதானே செந்தமிழன் சீமான் அவர்கள் போனாரு. சரி, நீ பேசுவியா? அந்த பேச்சை நீ பேசுவியா? மாநில சுயாட்சின்னு சொல்லி பாரதி பாடி இருக்காரு, அதை எடுத்து நீ பேசுவியா? இன்னைக்கு நீ பேசுவியா? தமிழ்நாடுங்கிற பேரை நீ நீக்கிட்டு போயிட்டு இருக்கிற. இவன் கமலஹாசன் உங்க கூட்டணி கட்சியில தான்டா இருக்கான். கமலஹாசன் என்ன சொன்னா, தமிழ் இருந்தா தெலுங்கு போறது அப்படின்னு சொன்னதுக்கு அத்தனை பேர் கர்நாடகாவில் இருக்கவங்கள அத்தனை பேர் குதிச்சானுங்க. நீ எங்க போயிருந்த? ஸ்டாலின் நீ எங்க போயிருந்த? எடப்பாடி எங்க போயிருந்தா? ஸ்டேட்ல இருக்க பிஜேபி ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அவங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா, மன்னிப்பு கேட்கறதுல கமலஹாசனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டிருந்தாங்க, மன்னிப்பு கேட்கல என்ன தமிழ் குறைஞ்சு போயிட போகுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி குறைஞ்சு போயினா நீ மன்னிப்பு கேட்க வேண்டியதானே? அப்பவே நம்ம நாம் தொடர் பிள்ளைகள் நாங்க எல்லாரும் ஒரே முடிவா இருந்தோம். தமிழ் இருந்துதான் கன்னடம் பிறந்ததுங்கிறது உலக வரலாறு. அந்த வரலாறை மறிச்சு பாஜகனால ஓப்பனா பேச முடியாது. தமிழ் இருந்து கன்னடம் பிறக்கல அப்படின்னு சொல்லி அடிச்சு பேசுறது பாஜக வேணாச்சு இருக்கானா, ஏடிஎம்கே வேணாச்சு இருக்கானா? பேச மாட்டான். இப்படியும் பேச மாட்டான், அப்படியும் பேச மாட்டான், நடுவுலே நின்னுப்பான். அப்போ இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்குது. மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது இனிமே இந்த போலி திராவிடம் பேசிக்கிட்டு இங்க ஒரு அரசியல் செய்ய முடியாது. விஜய் வந்திருக்கிறாரு புதுசா. ஆமா, அது வந்து அவங்க எல்லாம் யாருன்னா மாபெரும் புத்திசாலிகள். அப்படின்னா நம்மளுடைய பெரியாரோட பிறந்த நாளுக்கு பொதுவா எல்லாம் எத்தனை மணிக்கு விளக்கு அந்த சாமி கும்பிடுவாங்க. பெரியார் மண்டபத்துக்கு போய் நேரில் போய் சாமி கும்பிடுவாங்க. விஜய் வந்து மாபெரும் ஸ்டாரு. அவர் வந்தா கல்யாணம், காது குத்து, அது மாதிரிதான் போவா. அப்படி இந்த மாதிரி பெருந்தலைவர்களோட நிகழ்வுகள் அவர் வரமாட்டார். முத்துராமலிங்க தேவர் நிகழ்வுக்கு வரமாட்டார். இப்ப அதே மாதிரிதான் அவரோட ஒட்டுமொத்த கொள்கை தலைவரா இருக்கக்கூடிய பெரியாருடைய நினைவு நாளுக்கும் அவர் வந்து மலை வணக்கம் செலுத்தல, நேர்ல வரல. சரி, போட்டோக்கு தான் எப்பவும் போல அவர் உட்காந்து ஏஐ பண்ணி எடிட்டிங் பண்ணி அவர் மாலை போற மாதிரி போட்டோ ரிலீஸ் ஆகும். அந்த போட்டோவாச்சு எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆச்சு? 2:30 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே மட்ட மதியான 2:30 மணிக்கு அரசியல் களத்துல நிக்கக்கூடிய ஒரு தலைவன் அப்படின்னா அது விஜய் தான். தூங்கி எந்திரிக்கிறதே 2:30 மணிக்கு தான். 2:30 மணிக்கு வந்துருச்சோடனே புசியானது வந்து சொல்லியிருப்பாரு, தலைவரு இன்னைக்கு வந்து கொள்கை பெரியார் பிறந்த நாளாமா. யாருப்பா பெரியாரு? ஐயா, உங்க போட்டோ பக்கத்துல ரைட் சைட்ல ஆளா கருப்பு கலர் துணி போட்டு நிறைய தாடி வச்சுட்டு இருப்பாரு, அவருதான் பெரியாரு. அப்படியா, என்னப்பா இது? சரி, மாலை போட்டு நீங்க என்ன பண்ணணும்? மாலை போட்டு வணக்கம் செலுத்தணும் அப்படின்னு. சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கு உட்காந்து மாலை போட்டு மரியாதை செஞ்சுட்டு இருக்காங்க. வரக்கூடிய 2026 டிவிகேக்கா டிஎம்கேக்கா போட்டிங்கிற போலி அரசியலே தாண்டி கொள்கைவாதிகளுக்கா, திருடனுக்கா, கொள்ளக்காரனுக்கா அப்படிங்கறதுதான் போட்டியே. உண்மையான அரசியல் 2026 அப்புறம் நடக்கும். வரக்கூடிய தேர்தலை எதிர்நோக்கி நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருப்போம். தொடர்ச்சியா நம்ம இதை பத்தி காணொலியில பேசுவோம். உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி உறவுகளே.